அங்கங்கே செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை இவங்களை மீட்டுதுங்க, அவங்கள மீட்டுச்சுங்க, இவங்களை அடைச்சி வச்சாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வருது. இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தோம், டிபிஐயில் மீண்டும் போராடிய ஆசிரியர் பெருமக்களை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டில்? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? ஏதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் ஆட்சியின் கடைசி கட்டத்தில் அனைத்து தரப்பினரும் இப்படி கொந்தளித்து தெருவில் இறங்கியதை பார்த்ததில்லை. போராடக்கூடிய ஊழியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவான்? ஏன்னா அதிமுக ஓட்டு போட்டால் அவனுக்கு பிரச்சனை தீர போகிறதும் கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஆட்சிக்கு நெருக்கடி நெருக்கடி கொடுப்பார்கள். அதுதானே ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு இந்திய அரசியலம் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. இல்லை, ஆனால் திமுக அரசால் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய சில எத்தனிப்புகள் பண்ணுறாங்களே. இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த நான் முதல்வன் திட்டம், இப்படின்னு நாங்கள் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண. இன்னைக்கு பழைய தூக்கி மத்திய அரசு மேலே போடுறீங்க. நீங்கள் அவன் பணம் கொடுக்கலன்னு ஏன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது, அவன் கொடுக்க மாட்டாங்க. பொழுதுனைக்கும் காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பாசிச பாஜகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன. எங்க தேர்தல் நெருங்கும் போது நீங்கள் இந்த பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த மடிக்கணினியை கல்லூரி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுவும் ஓட்டு வங்கியை மனசில் வச்சு தான் கொடுக்குறீங்க. தேர்தல் நெருங்கும் போது தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஓட்டு வங்கி கணக்கு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். 100% கரெக்ட். இது ஜெயலலிதா கூட இந்த அணுகுமுறையை கையாளலைங்க. இத்தனைக்கும் இது ஏன் திமுக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை அம்மையார் ஜெயலலிதா தைரியமாக ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா, அவர்கள் அதிமுகவின் வாக்கு வங்கி அல்ல. எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. தூய்மை பணியாளர் கைதும், செவிலியர்கள் கைதும், ஆசிரியர்கள் கைதும் இந்த சர்வாதிகார பக்கை காண்பிக்கிறது. ஹிட்லர் ஆட்சி ஒழிக்கப்படும். இப்போ 26 ஜூன் மாதம் நம்ம மே மாதம் புது கவர்மெண்ட் வந்துடும். ஜூனில் பட்ஜெட்டு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? எல்லாமே ஓட்டு தாங்க. ஏங்க ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாலும் அது ஓட்டுக்கு தாங்க. அது எல்லா அரசியல்வாதிங்க, காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ, பிஜேபியோ, திமுகவோ, அண்ணா திமுகவோ, யாராக வேணா இருக்கட்டும், XYZ. பை த பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பார்த்துருப்பீங்க, ரொம்ப தொடர்ச்சியான போராட்ட களங்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு செக்டாரையும் ஒரு நாள்லையும் ஒரு விதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை இவங்களை மீட்டுதுங்க, அவங்கள மீட்டுச்சுங்க, இவங்களை அடைச்சி வச்சாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வருது. இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தோம், டிபிஐயில் மீண்டும் போராடிய ஆசிரியர் பெருமக்களை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டில்? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தே இருக்க வேண்டிய, ஆனால் செய்ய தவறிய காரியங்களுக்கான பலனை இன்று அந்த அரசு மட்டுமல்ல தமிழகமும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் கொடுத்த வாக்குறுதிகள், கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டிருந்தால் நிறைவேற்றிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பலதையும் நிறைவேற்றாமல் குழு அமைக்கிறோம், பரிசீலிக்கிறோம், நாங்கள் ஆலோசிக்கிறோம் என்றெல்லாம் மாற்றி 4.5 ஆண்டுகளாக போராடக்கூடிய பல்வேறு தரப்பினரை ஏமாற்றியதன் விளைவை இன்று இந்த அரசு அனுபவிக்கிறது, மக்களும் அனுபவிக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை இவர்களுக்கு இன்றைய பெரிய அளவில் சிக்கலாக வந்து அமைந்திருப்பது அந்த தேர்தல் அறிக்கை. 2021 தேர்தல் அறிக்கையை ரொம்ப சிலாகிச்சு அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் கொடுக்க முடியாத வாக்குறுதிகள், உதாரணத்துக்கு நாம் பல முறை பேசினோம் பழைய ஓய்வூதிய திட்டம். அந்த குழுவில் உறுப்பினராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் மந்திரியாக பதவியேற்று, நிதியமைச்சராக பதவியேற்ற 3 மாதங்களில் அவர் சொன்னார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமில்லை என்று அசம்பிளியிலேயே சொன்னார். அதுக்கு 3 மாதம் முன்னால் தான் அந்த குழுவில் உறுப்பினராக இருந்து நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் என்று அரசு ஊழியர்களுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்தது. அதே மாதிரி 2018, 19, 20, 21 ஏப்ரல் வரை காலகட்டங்களில் அன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக தமிழக அரசை சார்ந்த, தமிழக அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் போராடிய பொழுதும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு குளுக்கோஸ் ஏற்றப்பட்ட நேரங்களில் அவர்களை நேரடியாக போய் மருத்துவமனையில் சந்தித்து அவர்கள் வைக்கப்பட்டிருந்த படுக்கையிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு, உங்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம், தயவுசெய்து போராட்டத்தை கைவிட்டு விடுங்கள், கழக அரசு அமைந்தவுடன் அத்தனை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தவர் தான் நம்முடைய இன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அரசில் போராடிய பொழுது நாங்கள் அழைக்காமலேயே எங்களை வந்து பாராட்டி
எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்து உத்வேகம் கொடுத்த மு.க. ஸ்டாலின் இன்று முதலமைச்சரானவுடன் நாங்கள் பலமுறை முயற்சித்தும் அவரை பார்க்க முடியவில்லை. இது அவர்களுடைய கூற்று. அனைத்து தரப்பினரும், தமிழக அரசு ஊழியர்கள், அதில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள், அந்த டீம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள், இன்னொரு பக்கம் மின்வாரிய ஊழியர்கள். இப்போ நேற்றைக்கு வந்த செய்தி, பல் மருத்துவர்கள், டென்டிஸ்ட், எஸ்எஸ்டின்னு சொல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவங்க எல்லாரும் இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் ஆட்சியின் கடைசி கட்டத்தில் அனைத்து தரப்பினரும் இப்படி கொந்தளித்து தெருவில் இறங்கியதை பார்த்ததில்லை. நெருக்கடி கொடுக்குறீங்களான்னு கேட்கிறார் சார் மாசு. அது கரெக்ட் தான், நெருக்கடி கொடுப்பாங்க, அதில் என்ன தப்பு? அதான வாழ்க்கை, அதான அரசியல். நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, கேட்டா நான் முடியாதுன்னு சொல்றீங்க. நண்பர் மா சுப்பிரமணியம் சிறிதாவது மனசாட்சியுடன் பேச வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இதே சென்னை மாநகராட்சி முன்பு மாதம் ஒரு முறையாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு போராடக்கூடிய போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அழைக்காமலே போய் அவர் ஆதரவு தெரிவித்தார். இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 4 மாதங்கள் அவர்களை இழுத்தடித்து விட்டு கடைசியாக டிசம்பர் மாதம் என்று நினைக்கிற 21 கையை விரித்தார். முடியாது, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது என்று. 12,000 துப்புரவு பணியாளர்கள். ஆட்சிக்கு நெருக்கடி நெருக்கடி கொடுப்பார்கள். அதுதான ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு இந்திய அரசியலும் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அவன் என்ன வானத்தியாவும் கேட்குறான் உங்ககிட்ட? நெருக்கடி கொடுக்கிறார்கள், கொடுப்பார்கள். அதுதான அரசியல், அதுதான ஜனநாயகம், அதுதான பேச்சுரிமை, அதுதான கருத்துரிமை. சட்டத்துக்கு உட்பட்ட அறவழி போராட்டங்களின் மூலம் அவர்கள் போராடுகிறார்கள், அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதில் என்ன தவறு? கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று வெளிப்படையாக இவர்கள் வருத்தம் தெரிவிக்க, மன்னிப்பு கூட அல்ல, வருத்தம் தெரிவிக்க முன் வருவார்களே. ஆனால் அது கூட ஒரு ஆத்ம சாந்தியை கொடுக்கலாம், பிரச்சனையை தீர்க்காது, அது வேறு விஷயம். நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் வாக்குறுதிகளை கொடுத்து விளைவு என்று திமுக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பழியை தூக்கி அப்படியே போராடியவர்கள் மீது போடுகிறார் மா சுப்பிரமணியம். எந்த விதத்தில் நியாயம்? சிறிதளவாவது மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் அவர் இப்படி பேச மாட்டார். நீங்க தானே சார் போய் போராடினீங்க, அவங்க அழைக்காமலே போய் நீங்க போராடினீங்க. இதானே அவங்க சொல்றாங்க. நிதி நெருக்கடி அரசுக்கு கடுமையாக இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். தெரிஞ்சே ஏன் நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? நான் சொல்றேங்க, குறைஞ்சபட்ச அரசியல் நேர்மை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குங்க. அவர் மேல எனக்கு 1000 விமர்சனம் உண்டுங்க. இன்னைக்கும் அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக போராடக்கூடியவர்களுக்கு அந்த போராட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஆதரவு கொடுக்கல. அவருக்கு தெரியுது நான் வந்தேன்னா இதை செய்ய முடியாதுன்னு. இவங்க தோத்தாங்கன்னா அவங்க தான் வரப்போறாங்க, வேற யாரும் வரப்போறது கிடையாது. விஜயெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். இல் பி ஸ்பாயிலர், அவ்வளவுதான். ஒன்று திமுக கண்டினியூ ஆகும், இல்லை எடப்பாடி புதுசா வரும். இதே எடப்பாடி ஆட்சியோட இறுதி காலத்துல நான் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறேன் அழைக்காமலே போய் வாக்குறுதி கொடுத்தார் மு.க. ஸ்டாலின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற போராட்டத்தை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு இதுவரையில் அதிமுக ஆதரவு கொடுக்கவில்லை எனக்கு தெரிஞ்சு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கன்சிஸ்டன்ட் பொசிஷன் என்னன்னா, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நேர்மையா இருக்கணும். நேர்மையாக இருக்குல்ல, அரசியலுக்காக பதவிக்கு வரணும்னு அவர் செய்யல. நீங்க செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு அதற்கான பலனை தானே நீங்க அனுபவிக்கிறீங்க. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது அழைக்காமலே போய் நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்கள். 2வது உங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. இன்னைக்கு பழைய தூக்கி மத்திய அரசு மேல போடுறீங்க. நீங்க அவன் பணம் கொடுக்கலன்னு ஏன்னா தேர்தல் அறிக்கையில சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது அவன் கொடுக்க மாட்டான்னு. பொழுதுனைக்கும் காலையில் எந்திரிச்சா ராத்திரி படுக்க போற வரைக்கும் பாசிச பாஜக மூச்சுக்கு 300 தடவை சொன்னீங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? மத்திய அரசிடம் உங்களுக்கு உதவி வராது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தெரிந்தே மக்களை, வாக்காளர்களை ஏமாற்றினீர்கள். இதுதான் குற்றச்சாட்டு. எல்லா தரப்பினரும் போராடுறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த 4.5 ஆண்டுகளாக நீங்க அவங்களை அடக்கி 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 வச்சிருக்கீங்க. நீங்க வெடிச்சு செதறுது. கடந்த காலங்கள் இப்படி நடந்தது இல்லை. ஏன்னா ஓவர் த பீரியட் நடக்கும் போராட்டம். கொஞ்சமாவது அது அவுட்லெட் இருந்திருக்கும், மனசளவில் தயாராகிருப்பான். ஏமாத்துனீங்க. இதோ குழு போடுறோம், ஆலோசிக்கிறோம். பழைய ஓய்வு திட்டத்துக்கு மட்டும் அந்த அம்மா இருக்கும்போது ஒரு குழுவோ 2 குழு, அப்புறம் எடப்பாடி ஒரு குழு, அப்புறம் இவங்க ககன்தீப் சிங் தலைமையில் ஒரு குழு. அந்த குழு அறிக்கை தூக்கி கடப்பில் போட்டாச்சு. பேச்சுவார்த்தைக்கு போனால் முந்திலாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஜெயலலிதா பீரியடில் கூட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போது அங்கே ஒரு கண்ணியம் காக்கப்படும். இப்போ அவங்க சொல்கிறாங்க, பேட்டியில் சொல்கிறாங்க, ஜூனியர் விடனில் தெளிவாக எழுதியிருக்கான். 10ஓட 11 உட்கார வைக்கிறாங்க. அங்கீகரிக்கப்படாத சங்கங்களும் இருக்குது. கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை வேற, கருத்து கேட்பு கூட்டம் வேற, வித்தியாசம் இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு உள்ள போனா வாங்க வாங்க உங்க கருத்து உங்க கோரிக்கை என்ன சொல்லிட்டு போங்க, சிஎம் கிட்ட சொல்றேன். இது கிடையாது முறை. இப்படிலாம் நீங்க அடக்கி ஆண்டுலாம் நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை எல்லாமே அவருடைய இந்த அரசு தன் தலையில் தானே யானை மண்ணை போட்டுக்கிற மாதிரி டன் அவர்கள் தங்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டார்கள். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்தே அவர்களை திட்டமிட்டு ஏமாற்றியது. குழு போடுறோம், ஆலோசிக்கிறோம், கன்சிடர் பண்ணுறோம், ஆய்வு செய்கிறோம், இப்படிலாம் சொல்லி 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 இழுத்துக்கிட்டே வந்தாச்சு. அதாவது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு வரணுமோ இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஜனவரியில் என்ன பண்ணுவாங்க?
இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, புது கவர்மெண்ட் வந்து முடிப்போம், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க. அப்படியே பிப்ரவரி வரைக்கும் எடுத்துட்டா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடத்த விதிமுறைகள் வந்தனா எந்த அறிவிப்பும் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ இவ்வளோ நாள் ஏமாத்தினது இன்னும் 2 மாதம் ஏமாற்ற முடியாதா? போராட்டம் வேஸ்ட் தான். அவ்வளோதான். இப்போ யாரோ கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவான். இது ஜெயலலிதா கூட இந்த அணுகுமுறையை கையாளலைங்க. இத்தனைக்கும் இது ஏன் திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை அம்மையார் ஜெயலலிதா தைரியமாக ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா, அவர்கள் அதிமுகவின் வாக்கு வங்கி அல்ல, பாரம்பரியமாக அவர்கள் திமுகவின் வாக்கு வங்கி எம்ஜிஆர் காலத்திலேருந்து. ஆனால் திமுக அப்படி அல்ல, பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி, கோர் ஓட் பேங்க். 16 லட்சம் ஊழியர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர் சேர்த்தாங்கன்னா 28-30 லட்சம் வரைக்கும் கூட வரலாம். 25 லட்சம் கன்சர்வேட்டிவாக வைங்க, 1.5 கோடி ஓட்டு இருக்கும். உங்கள் ஓட் பேங்க் சார் அவனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்கீங்க. இப்போ எல்லாம் வெடிக்குதுன்னா அப்போ 4.5 வருஷமாக நீங்கள் அவனை அடக்கி வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு சால்ஜாப் சொல்லி ஏமாத்திக்கிட்டே வந்திருக்கீங்க, காலம் தாழ்த்திருக்கீங்க. 24 மக்களவை தேர்தல் பொழுதே வெடிக்க வேண்டிய போராட்டத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மத்தியில் புதிய அரசு அமைஞ்சவனும் அடுத்த 2 ஆண்டுகள் இருக்குது, நிச்சயமாக நிறைவேற்றணும்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்படியே ஏமாத்துனீங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் எடப்பாடி கவர்மெண்ட்டும் ஒரு நேர்மையாக இருந்தது. முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. இது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் போராடும் பொழுது கேட்காமலேயே எங்களை வந்து சந்தித்து ஆதரவு தெரிவித்த முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் விரும்பினா கூட போய் பார்க்க முடியலன்றாங்க. இல்லை, ஆனால் திமுக அரசால் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய சில எத்தனிப்புகள் பண்ணுறாங்களே. இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம், இப்படின்னு நாங்கள் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதனால மக்கள் எங்களை ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதனால பெண்கள் எங்களோட நிற்கிறாங்க. 2-3 விஷயங்களை போட்டு குழப்பிக்கூடாது. நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு தரப்பு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்ன்றது ஒரு ஆர்குமெண்ட், நான் மறுக்கல. இட்ஸ் லைக் சேயிங் எ கிளாஸ் பாதி ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கிளாஸ்னா இது வந்து பாதி காலியாக இருக்குன்னா பாதி எம்டின்னு சொல்லலாம், பாதி ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம், பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து. எஸ். 2வது முக்கியமான விஷயம், மக்கள் ஆதரவு எங்கள் பக்கம் இருக்குன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். நீங்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஒரு தரப்பு மக்கள் இன்று ஏமாற்றப்பட்டு முதுகில் குத்தப்பட்டு இருக்கும் பொழுது மக்கள் எங்கள் பக்கம் இருக்கான்றது உங்களுடைய நேர்மையின்மையை நீங்கள் வந்து சிலாகிச்சும் நியாயப்படுத்தியும் பேசுகிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் இந்த அரசாங்கத்தோட முதுகெலும்பு இல்லையா? அரசு ஊழியர்களுக்கு கட்டாயமா இந்த 1000 ரூபாய் திட்டம் உங்களை குடிக்க போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜானா காலி, அதெல்லாம் இங்கே செலவிடப்பட வேண்டிய பணம் இவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியது. நீ அதை தூக்கி அங்கே விடுறீங்க. இப்போ என்ன, 12,000 கோடி ஆண்டுக்கு 60,000 கோடி, 1,17,000 கூட 17 லட்சம்னா அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வருது? அதையும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடிக்கு மேலே வருது. அந்த 70,000 கோடி வந்து இப்போ நம்ம சொன்ன அத்தனை கணக்குக்கும் வரும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமை பேசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் கல்வியோட தரம் என்ன? 2 விஷயம். நீங்கள் ரொம்ப சிலாகிச்சு பேசுகிற ஜி விஸ்வநாதன் விஐடி சான்சலர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், தமிழ்நாட்டிலேருந்து உருவாகக்கூடிய பொறியியல் பட்டதாரிகளில் 90% வந்து அன்எம்ப்ளாயபிள்றாரு. நான் சொல்கிற புள்ளி வர கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். சரி, அரசு இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் 18 மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடியவங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் என்ன? 70-80% வந்து பகுதி நேர ஆசிரியர்கள், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம். பல தடவை பேசிட்டோம். 180 பொறியியல் கல்லூரி, தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 90% தனியார், 90% டெம்பரரி ஸ்டாஃப், எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சு 10,000 20,000 சம்பளம். காலையில் கிளாஸு, மத்தியானத்தில் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறான், காலையில் பெட்ரோல் பங்க்கில் வேலை, மத்தியானத்தில் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறான். அப்போ அந்த கல்வியோட தரம் என்ன? அந்த ரிசர்ச்சோட தரம் என்ன? அப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் எதெல்லாம் பெருமைன்னு பேசிக்கிறீங்களோ அதோட இன்னொரு பக்கம் வந்து முடைநாற்றம் எடுக்கிறது. அப்போ பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக நீங்கள் வந்து இந்த பணத்தங்க ஒரு 70,000 கோடி அங்கே போகுது அருள். ஆமாம். இப்போ இந்த போராடக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் அவர்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள். தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபிஐல தினம் ஒரு 1000 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆசிரியர் பெருமக்கள் சார், கல்வி கண்ணை திறக்கக்கூடிய ஆசிரியர்களை தரன்னு போலீஸ் இழுத்துன்னு போகுதுங்க. இது நீங்கள் இது என்ன? இந்த சமூக கொந்தளிப்பு நல்லதா? நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் ரொம்ப அதை நாசுக்காக சொல்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. தூய்மை பணியாளர் கைதும், செவிலியர்கள் கைதும், ஆசிரியர்கள் கைதும் இந்த சர்வாதிகார பக்கம் காண்பிக்கிறது. ஹிட்லர் ஆட்சி ஒழிக்கப்படும்ன்ற ஒரு உச்சகட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. பொலிட்டிக்கல் டெர்மினாலஜிங்க. நான் அதுக்குள்ள போகவே அந்த அளவுக்கு உச்சகட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் பொலிட்டிக்கல் டெர்மினாலஜி. அதுக்குள்ள போய் அது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள போறது, நீங்க சொல்ற விவாதத்தின் தரத்தையை வந்து அதோட தன்மையை மாற்றுறது, அதெல்லாம் திசையை மாத்துறது. தனி மனித தாக்குதல்கள் வேண்டாம். சும்மா போய் வந்து
பர்சனல் அட்டாக் பண்ணுறது. அன்புமணிக்கு திமுகவோட பர்சனலாக ஸ்கோர் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, அவர் பேசிக்கிறாரு, அவர் சில உதாரணங்களை காமிக்கிறாரு, அதெல்லாம் நான் சொல்லலை. இது வந்து இந்த பிரச்சனையோட வீரியத்தை வந்து குறைச்சிடும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் அட்டெண்டிங் த இஷ்யூ யூ வில் பி ஷூட்டிங் த மெசேஞ்சர். உடனே முதலமைச்சர் எப்படி நீ ஹிட்லர்னு சொல்லலான்னு ஒரு தரப்பு வரும், இன்னொரு தரப்பு சொல்லலான்வான். அதோட முட்டாள்தனம் அது. அதனால தான் நான் அரசியல்வாதிகள் வந்து அவங்க பேசிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் யாரையும் தனி மனித தாக்குதல் யாரையுமே நான் செய்ய கிடையாது, நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன். நீ தயவு செஞ்சு இஷ்யூவை பேசு, பிரச்சனையை பேசு. அதை தான் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பேட்டியை பார்க்கக்கூடியவங்க அதை தான் விரும்புகிறான். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், போராடி கொண்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், தெருவில் நிற்கக்கூடிய அரசு ஊழியர்கள், தரதரவென்று காவல்துறையினரால் இழுத்து செல்லப்படக்கூடிய நம்ம அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஒரு வாதியாரை தரதரன்னு இழுத்துட்டு போகும்போது அந்த போலீஸ்காரனுக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அவன் மனசு அவனை கேள்வி கேட்கும்ல. ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு கூட இன்றைக்கி போலீஸ்காரனாக இருக்காங்கப்பா. வாதியாரை தரதரன்னு 4 போலீஸ்காரன் 2 காலை 2 கையும் ஆளுக்கு ஒரு போலீஸ்காரன் 4 பேர் பிடிச்சி தூக்கின்னு போகிறாங்க. அவன் போலீஸ்காரனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்கும்ல. கல்வி கண் தெரிந்து உயர்ந்த பணின்னு ஆசிரியர் பணியை சொல்கிறோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம், இப்படி இழுத்துட்டு போகிறமே அவனுக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி கேள்வி கேட்கும்ல. அப்போ பிரச்சனை வந்து தனி மனிதர் சார்ந்தது இல்லை. அப்போ இந்த நிலைமைக்கு உருவாக்குனது யார், அதை பேசு. அப்போ இந்த 4.25 வருஷமாக நீங்கள் செய்த ஆட்சியோட லட்சணம் தான் இன்னைக்கு வெடித்து எல்லா பக்கமும் போராட்டம் இருக்குங்க. ஒரு தொலைக்காட்சி அதை விவாதிக்க மாட்டேன்றான். அங்கே தான் எனக்கு புரியல, நீங்கள் சொல்கிற மாதிரி விவாதிக்கல. திரும்பின பக்கம்லாம் போராட்டம். உனக்கு வந்து பத்திரிகைகளை திறந்து பார்த்தாலே தெரியுது, என்னதான் இருந்தாலும் அச்சு ஊடகத்துக்கு இணையாக எதுவும் கிடையாது. உண்மை. தினத்தந்தி பேப்பரோ தினமலர் பேப்பரோ இந்து பேப்பரோ திறந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து தெரியுது எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நான் இன்னமும் சொல்லிடுறேங்க, இதை வந்து வெறும் திமுகவோட பிரச்சனையாமல். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்கல. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு என்ன தீர்வுன்னு கஷ்டம். ஏன்னா அவர் வெளிப்படையாகவே இவங்கள மாதிரி நாடகம் நடத்த மாட்டேன்றார். அந்த குறைஞ்சபட்ச நேர்மையாவது எடப்பாடிக்கு இருக்குது. இதே திமுகவாக இருந்தால் வரிஞ்சு கட்டிட்டு வந்து ஜனவரி 6ஆம் தேதி போராட்டத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்றாங்க. அவர் சொல்லலை, இன்ன வரைக்கும் சொல்லலை. ஏன் தெரியுமா, அவருக்கு தெரியும் தான் ஆட்சிக்கு வந்தால் இதுதான் பிரச்சனைன்னு. இப்போ 26 ஜூன் மாதம் நம்ம மே மாதம் புது கவர்மெண்ட் வந்துடும், ஜூனில் பட்ஜெட்டு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? அப்போ எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு தீர்வு இது பிரச்சனை. இதை வெறும் அரசு இப்போ இதை காரணமாக வச்சு எதிர்க்கட்சிகள் திமுகவை வீழ்த்த துடிப்பது நியாயமானது, புரிந்து கொள்ளக்கூடியது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இவங்க அதை செய்யலை, அதான் கொடுமை. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் என்ன வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாங்க, எதிர்கட்சி. ஆமாம். ஆனால் கண்டிப்பாக எலெக்ஷன் நேரத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாம் பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அறிவுஜீவிகள், சிவில் சமூகம், மனசாட்சி உள்ள மனிதர்கள் இந்த தேர்தல் முடிவை தாண்டி இந்த பிரச்சனைகளை பற்றி யோசிக்கணும். என்ன தீர்வு? 10 லட்சம் கோடி கடனில் இருக்க மாநிலங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதையோ சொன்னாரோ அந்த கட்சியில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவர் எழுப்பின கேள்விகள் நியாயமானவை. எழுப்புறவருக்கு உள்நோக்கம் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். எழுப்புறவருக்கு உள்நோக்கம் இருக்குது, அவருக்கு திமுக பிடிக்கல, இவ்வளோ நாள் இல்லாமல் ஏதோ புதுசாக இன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரி அவர் பேசுகிறாரு. பிஜேபி ஒப்பிட்டு வாங்க, என்னங்க திமுக ஒப்புறீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து பிஜேபி வந்து சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுதுன்னு யோகி ஆதித்யநாத் சொன்னால், யோகி ஆதித்யநாத் சொல்லிட்டாரு பிஜேபி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நீ சொல்லுவியா? ஞாயிற்றுக்கிழமை அடுத்து திங்கக்கிழமை தாங்க வரும்னு மோகன் பகவத் சொல்லிட்டு RSS காரன் சொல்லிட்டா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவியா? முடியாது. அந்த கதை தான் இது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை சொல்ற பிரவீன் சக்கரவர்த்திக்கு உள்நோக்கம் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனால் அவர் சொல்றது உண்மை. பல நேர்மையான விஷயங்களை கடிக்கிற உண்மைகளை அவர் சொல்றாரு, சுடுற உண்மையை அவர் சொல்றாரு. இந்த காங்கிரஸ் புத்தி கட்ட காங்கிரஸ் அதை எல்லாத்தையுமே தேர்தல் வெற்றி தோல்வியாக பார்க்கறதால உடனே 4 MP அறிக்கை விடுறாங்க. மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினையும் திமுகவையும் குஷிப்படுத்துவதற்காக ஜோதிமணியும் நண்பர் சசிகாந்த் செந்திலும் எல்லாம் சேர்ந்து அறிக்கை விடுறாங்க. அவட திமுக காரன் விட்டாங்கன்னு பார்த்தா விட்டதெல்லாம் அறிக்கை விடுறாங்க. ஏன்னா வந்து 20 சீட்டோ 22 சீட்டோ திமுக கொடுக்க போது அதையாவது காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க. நான் சொல்றது இது எல்லாத்தையும் கடந்து பாருன்றேன். சிவில் சமூகமாக இதை நம்ம யோசிக்கும் பொழுது இந்த 4 மாதத்துல இந்த தேர்தல் 6 வாரம் அடங்கிடும், 5 மாதத்தில் அடங்கிடும். இதோ முடிஞ்சு போச்சு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷனு, செகண்ட் வீக்கில் அல்லது ஏப்ரலில் நமக்கு எலெக்ஷன் வந்துடும். மே மாதம் புது கவர்மெண்ட். மே 6ஆம் தேதியோட இந்த கவர்மெண்ட்டோட ஆயுள் முடியுது. மே 7ஆம் தேதிக்குள்ளே புது கவர்மெண்ட் வந்தாகணும். ஸோ 4 மாதத்தில் புது கவர்மெண்ட். இன்னும் 120 நாள் கூட கிடையாது சார். 120 நாளைக்குள்ளே புது கவர்மெண்ட். ஜூன் மாதம் பட்ஜெட். நமக்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்ன? இப்போ ஏன்னா இதில் எந்த பிரச்சனையும் அடங்க போகிறது இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா சார், உங்கள்கிட்ட இருந்து நான் பாயிண்ட் எடுக்கும்போது வேற எந்த ஆட்சிலையும் எண்ட் ஆஃப் த டேர்ம்ல இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடந்தது இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா அவன் அலோவ் பண்ணான், பொய் வாக்குறுதியை கொடுக்கல. இவன் எவன் வந்தாலும் வா நான் தீர்த்துறேன், குழு போட்டான்,
குழு போடுறதை பற்றி ஒரு குழு போட்டிருக்கோம். ஓகே. இப்படியே வந்து இந்த அல்வா கொடுக்குறதுன்னு வாங்கல்ல, அதை கொடுத்து 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 நீங்கள் ஏமாற்றி இன்றைக்கி உங்கள் தலையில் வெடிச்சிருக்குங்க. ஏங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்கலுங்க. இந்த போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது எந்த கூட்டணி எக்கட கட்டு போட்டோம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மக்களுக்காக பேசுவோம், அரசு ஊழியர்களுக்காக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க என்ன பண்ணுவோம், போலீஸை வச்சு உடைக்கலாங்க, போட்டி சங்கத்தை வச்சு உடைக்கலாம். நாங்களே வேலைக்கு போறோம், நாங்க வந்து இப்போ இது பண்றோம்னு சொல்லி நீங்க அந்த குல்மா வேலை எல்லாம் பண்ணுவீங்க. மீடியா உங்க கையில இருக்குது, எல்லா அரசு அலுவலகங்கள் சிறப்பாக செயல்பட்டனெல்லாம் போடுவீங்க. அங்க வந்து உட்காந்துருவங்க கூட உள்ள கொலவெறியோட இருப்போம், குத்துற இடத்துல குதிட்டு போயிடுவோம். 2004 ஜெயலலிதா என்ன நடந்தது? 2003 ஜூலையில் 1.5 லட்சம் 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நிற்கிறாங்க. 55 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனான். கட்சியில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 999 பேரை தவிர மற்றவனெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கொண்டாங்க. கட்சியில் அந்த 999 பேரையுமே வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. எஸ், எப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு 2 நாள் முன்னால். ஆனால் எலெக்ஷனில் என்னாச்சு, சைபர் ஆனாங்க. அந்த அம்மா சைபர் ஆனாங்க. அதுக்கு என்ன, யார் அந்த அம்மா வந்து பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி, அது அதனால் தைரியமாக அந்த அம்மா பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு காட்டுச்சு இது உங்கள் வாக்கு வங்கி. ஸோ எலக்ட்ரல் டிவிடெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று. நான் சொல்கிறது இந்த 2 பிரச்சனை 2ஆக பிரிச்சுக்கணும். தேர்தலில் இது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? சத்தியமாக ஏற்படுத்தும். இது பிரச்சனையோட முதல் கோணம். ரெண்டாவது கோணம், ரெண்டாவது பகுதி, புதுசாக இன்னும் 5 மாதத்தில் ஒரு கவர்மெண்ட் வந்துடும் நமக்கு, 120 நாளில். என்ன தீர்வு? யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன தீர்வு? சரி, திமுகவை எதிர்க்கிற அண்ணா திமுக ஆட்சிக்கு வருதுன்னா இதுக்கு என்ன தீர்வு? அதை பேசுங்க. அதை எவனும் பேச மாட்டேன்றான். அப்போ மக்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. போராடக்கூடிய ஊழியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவான்? ஏன்னா அண்ணா திமுக ஓட்டு போட்டால் அவனுக்கு பிரச்சனை தீர போகிறதும் கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அண்ணா திமுக தான் இதில் உங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கூட தெரிவிக்க மாட்டேங்க. நான் கமிட்டலாக இருக்காருங்க எடப்பாடி. ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லையா? ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும், அதிமுக பதில் சொல்லட்டும். அதை வச்சு உங்க ஸ்டாண்டை முடிவு பண்ண முடியும். மௌனம் சில நேரங்களில் மௌனம் ஒரு சிறந்த மொழி, பல நேரங்களில் மௌனம் வந்து ரொம்ப 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 கொடூரமானது, கள்ளநோக்கம் கொண்டது. திருமண பக்கம் போராட்டம் இல்லையா அருளே? இன்னைக்கு தினம் எங்கன்னா போலீஸ் ஒரு 1000 பேர் இழுத்துன்னு போகிறான், தர இழுத்துன்னு போய் வண்டியில் ஏற்றுன்னு போய் விடுறான். செவிலியர்கள் ஏதோ இப்போ தற்காலிகமாக அமைதி செவிலியர் போராட்டத்தில் 1000 பேரை மட்டும் நாங்கள் வந்து பணி பண்ணிட்டோம். நாங்கள் அடுத்த அவ்வளோதான், மற்றவங்களுக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஏன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷன் 29 தான், கண்டுக்க மாட்டாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும். நான் இது மாசம் மட்டும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் விஜயபாஸ்கரே வந்தாலும் இதான் கதை. அப்போ அரசாங்கத்தோட நிதி நிலைமை கேஸ்பிங்னு வாங்க, மூச்சு இறைக்குது அரசாங்கத்துக்கு. இல்லை சார், நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறாங்க, எங்கள் தேர்தல் நெருங்கும் போது நீங்கள் இந்த பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த மடிக்கணினியை கல்லூரி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க, அதுவும் ஓட்டு வங்கியை மனசில் வச்சு தான் கொடுக்குறீங்க, தேர்தல் நெருங்கும் போது தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ ஓட்டு வங்கி கணக்கு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். 100% கரெக்டு, 100% கரெக்ட் தான் அவர் சொல்றது. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றனா நிறைவேற்றலான்னு கேட்கறது. ஆமா, நிறைவேற்றனா நீ ஓட்டுக்காக தான் நிறைவேற்றணும் சொன்னா திமுக எல்லாமே வாக்குகளுக்காக தாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமா, வாக்குகளுக்காக தான் சொல்லிட்டு போக வேண்டியதுதான் திமுக. நான் சொல்றது அதுக்காக கூட நீ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, அதை பத்தி பேசுறேன். ஓகே, எல்லாமே ஓட்டு தாங்க. ஏங்க ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாலும் அது ஓட்டுக்கு தாங்க. அது எல்லா அரசியல்வாதியுமே, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ திமுகவோ அண்ணா திமுகவோ யாரா வேணா இருக்கட்டும், XYZ, ஒரு அரசியல்வாதி எது செஞ்சாலும் அது அரசு வாக்குகளுக்காகத்தான். அதனால தான் எல்லா அரசியல்வாதியும் நம்ம நாராக கிழிக்கணுன்றது. உங்களை கூண்டில் ஏற்றுங்க, இவ்வளோ பேசுனீங்கல்ல என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு 2 கோணம். ஒன்று, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை முதுகில் குத்திய திமுக இன்றைக்கு அதற்கான பலனை அனுபவிக்கிறது. கண்டிப்பாக இவங்களால் இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை இவர்கள் வந்து எப்படியாவது அதை வந்து உடைப்பார்கள். கவர்மெண்ட்டு எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. 2 மாதத்தை இப்போ சில பேர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். இது மேலே நீதிமன்றத்துக்கு யாராவது போய் ஸ்டே வாங்கலாம், எதனா ஒரு அது நடக்கும். ஒரு மாதிரி வந்து அரசு எந்திரத்தை நீதித்துறை அங்கே போய் வந்து சொல்யூஷனை கேட்பாங்க. இல்லைனா காவல்துறையை வச்சு இந்த போராட்டத்தை இவர்கள் வந்து கண்டிப்பாக முறியடிப்பார்கள். எனக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கான பலனை வந்து இவர்கள் திமுக, அதாவது இந்த போராட்டங்களுக்கான பலன் திமுகவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக திமுகவோட வெற்றியில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், நான் உறுதியாக நம்புகிறேன். ஒன்று. 2வது பிரச்சனையோட கோணம், இது வெறும் திமுகவோட வெற்றி தோல்வியை பற்றின மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனை. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், குறிப்பாக அடுத்த ஆட்சிக்கு வர துடிக்கிற கட்சியும் கவலைப்பட வேண்டிய விஷயம். என்னதான் தீர்வு? யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக பிடிக்கலப்பா, திமுக துரோகம் பண்ணிட்டான், முதுகில் குத்திட்டான், திமுக தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டோம், அடுத்த அண்ணா திமுக வருது. இப்போ நீ போராடுற மாதிரியே தான் போராடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவனாவது வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்தான், வாக்குறுதியாக கொடுக்கல. அப்போ உனக்கு என்ன தீர்வு? நீங்கள் இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறீங்களே, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வேணும். என்னன்னா, இது பாதிப்பை ஏற்படுத்தும்னு
களத்தை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய திரு மணி அவர்களுக்கு தெரிந்த இந்த விவகாரம் திமுகவுக்கு தெரியாதா? தாராளமா தெரியும். அப்ப தெரிஞ்சும் அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க, இல்ல, கடந்து போறாங்க? இல்ல. What will be the reason? இல்ல இது வந்து பிரச்சனையை வந்து இது மேம்போக்கா பார்க்கும்போது இது ரொம்ப புத்திசாலித்தனமான பார்வையா இருக்கும். ஐம் சாரி, அப்படி அல்ல. ரெண்டு விஷயம். ஒன்று, யானைக்கு அடிசா இருக்கும். ரெண்டாவது, வேறு விதத்தில் அது ஈடு கட்டலாம் என்ற அவர்களுக்கு சில திட்டங்கள் இருக்கலாம். அது வாக்கு வங்கியில் அவங்க ஈடு கட்டிட்டு போகுது, அவ்வளோதானே. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி அவங்க நினைக்கலாம், அதற்கு வாய்ப்பு குறைவுன்ற நான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன், இது வாக்கு வங்கியில் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும். இட்ஸ் சைல்ட்ஸ் நாலேஜ், ஒரு குழந்தையின் அறிவு. ஓகே, சரி. அது இது அதிமுக பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அவன் பாரம்பரிய வாக்கு வங்கி இல்லை, இது அவங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இவன் பாரம்பரிய வாக்கு வங்கி, இது உன்னை கடிக்கும், இட் வில் பைட் யூ. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து அவ்வளோ எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல நண்பரே. நான் 89 பார்க்குறேங்க. கடைசி கட்டத்தில் இப்படி இவ்வளோ திருமண பக்கம்லாம் போராட்டமாக இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியா வந்து அதை ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணல, போத் பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன். நான் சொல்ல காய்தல் ஒருத்தர் இல்லாமல் பேசுகிறேன். வெறும் திமுகவை கூண்டில் ஏற்றுறது, திமுகவை விமர்சிக்கிறது, திமுகவை நாராக கிழிக்கிறது, அது மட்டும் அல்ல. நான் அதனால தான் சொல்கிறேன், அதை தாண்டி யோசிக்கிறேன். அதனால தான் பிரச்சனைக்கு 2 கோணம்ன்ற நான். திமுக காரனை விமர்சிக்கிறேன்ப்பா, திமுக காரன் துரோகம் பண்ணிட்டான், திமுக துரோகம் பண்ணிடுச்சு, திமுக முதுகில் குத்திடுச்சுப்பா. ஓகே, திமுக கழுவிலே கூட நீ ஏற்று, திமுக தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பு. புதுசாக ஒரு ஆட்சி வரும்ல, அவன் என்ன பண்ண போகிறான்? எஸ், பல விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி அருள். நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். வணக்கம்.